என் தங்கமே, அம்மன் உன்னை விட்டுவிடவில்லை. இந்த வீடியோ சாட்சி என்று உன் உள்ளம் சொல்கிறது. நீ எவ்வளவு தூரம் விழுந்ததாக நினைத்தாலும் அவள் கரம் உன் மீது இருந்து கொண்டே இருந்தது. சில நேரங்களில் அது வெளியில் தெரியாமல் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு ஆபத்திலும் நீ முழுமையாக உடைந்து போகாமல் காத்து நிற்க வைத்த சக்தி அவள்தான். நீ நம்பிக்கை இழந்த இரவுகளில் கூட உன் மூச்சு அமைதியாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த மூச்சே அவளின் அருள். நீ அழுத கண்ணீரை யாரும் துடைக்கவில்லை என்று நினைத்த நேரம் உண்டு. ஆனால் அந்த கண்ணீர் வீணாகவில்லை. அது உன் இதயத்தை சுத்தப்படுத்தி உன்னை மென்மையாக மாற்றியது. அம்மன் உன் வலியை பார்த்து அமைதியாக இருந்ததில்லை. அவள் உன்னை பலமாக்க ஒரு பாதையை அமைத்தாள். உடனடி தீர்வு தராமல் நிலையான உயர்வை தரும் வழியை தேர்ந்தெடுத்தாள். அதனால் தான் சில பதில்கள் தாமதமாக வந்தது. உன் வாழ்க்கையில் நடந்த சில பிரிவுகள், சில இழப்புகள், சில தோல்விகள் அனைத்தும் ஒரு பெரிய திருப்பத்திற்கான தயாரிப்பு. அந்த நேரத்தில் நீ ஏன் என்று எண்ணினாய்? இன்று பின்னோக்கி பார்த்தால் புரிகிறது, அது உன்னை தவறான இடத்தில் இருந்து வெளியே கொண்டு வர ஒரு தெய்வீக நகர்வு. அம்மன் கையை பிடித்து உன்னை மற்றொரு பாதைக்கு மாற்றிய தருணம் அது. அந்த மாற்றம் வலித்தது. ஆனால் அந்த வலி உன் விதியை காப்பாற்றியது. நீ உன் மதிப்பை மறந்த நாட்களில் கூட அவள் உன்னை உயர்ந்தவளாகவே பார்த்தாள். உலகம் உன்னை குறைத்து மதித்த நேரங்களில் அவள் உன் உள்ளத்தின் ஒளியை மட்டும் கவனித்தாள். அதனால் தான் நீ முழுமையாக உடைந்து போகவில்லை. உன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு சிறிய நம்பிக்கை தீபம் எரிந்தது. அந்த தீபமே அவளின் சந்நிதி. நீ ஒரு நாள் முழுவதும் சோர்ந்து படுத்திருந்த போதும் மறுநாள் எழுந்து நிற்கும் சக்தி வந்தது. அது சாதாரணம் அல்ல, அது அருள். உன் மனதில் திடீரென்று ஒரு தெளிவு வந்தது. ஒரு முடிவு எடுக்க துணிவு வந்தது. ஒரு தவறான உறவிலிருந்து விலக தைரியம் வந்தது. அந்த எல்லா தருணங்களும் அம்மன் உன் காதில் அமைதியாக சொன்ன வழிகாட்டுதல்கள். சில சமயம் நீ பிரார்த்தனை செய்யவில்லை, கோயிலுக்கு செல்லவில்லை, மந்திரம் சொல்லவில்லை. ஆனாலும் அவள் உன்னை விட்டு போகவில்லை. தாய் குழந்தையை அவன் பெயர் அழைக்காவிட்டாலும் கவனிப்பாள். அதுபோல் அம்மன் உன் மீது கரம் வைத்திருந்தாள். நீ தவறுகள் செய்தபோதும் அவள் கோபத்தால் தள்ளவில்லை, அனுபவத்தால் கற்றுக்கொள்ள வைத்தாள். நீ சந்தித்த மனிதர்களில் சிலர் உன்னை காயப்படுத்தினார்கள். ஆனால் அந்த காயங்கள் உன் கண்களை திறந்தன. யாரை நம்ப வேண்டும், எங்கு நிற்க வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. அது ஒரு உள்மாற்றம். அந்த மாற்றம் இல்லாமல் நீ இன்றைய நிலைக்கு வர முடியாது. அம்மன் உன்னை வெளியில் காப்பாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் உன் உள்ளத்தையும் சுத்தப்படுத்தினாள். உன் வீட்டில் சில நேரம் விளக்கே அணைந்து போனது போல தோன்றியிருக்கலாம். ஆனாலும் முழு இருட்டாக ஆகவில்லை. எங்கோ ஒரு சின்ன ஒளி இருந்தது. அந்த ஒளி உன் உயிர். அந்த உயிர் அவளின் பரிசு. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் அவள் உனக்கு தரும் புதிய வாய்ப்பு. கடந்த காலம் முடிந்தது. ஆனால் அருள் ஓடம் தொடர்கிறது. நீ உன்னை பலவீனமாக நினைத்த தருணங்கள் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு போராளி இருந்தான். அந்த போராளியை எழுப்பியது அம்மன். உன் தைரியம் திடீரென்று அதிகரித்த நாட்களை நினைவு கூர். யாரிடமும் அனுமதி கேட்காமல் உன் முடிவை எடுத்தாய். அது உன் ஆன்மாவின் விழிப்பு. அந்த விழிப்பே தெய்வீக தொடுதல். நீ இப்போது உன் வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்கிறாய். எல்லாம் எதிராக இல்லை. சில விஷயங்கள் உனக்காகவே நடந்தது என்பதை உணர ஆரம்பித்தாய். அந்த உணர்வு அமைதியை தருகிறது. குறை கூறும் மனதை விட நன்றி கூறும் மனதை உருவாக்குகிறது. நன்றி சொல்லும் இதயத்தில் அம்மன் நிரந்தரமாக வாசம் செய்கிறாள். நீ இன்னும் பயணத்தில் இருக்கிறாய். முடிவை அடையவில்லை. ஆனால் வழிதவறவில்லை. உன் பாதை மெதுவாக தெளிவாகிறது. தடைகள் இருந்தாலும் அவை உன்னை நிறுத்தவில்லை. ஏனெனில் உன் பின்னால் ஒரு தெய்வீக சக்தி உள்ளது என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிட்டது. அந்த நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் உன்னை நிலைநிறுத்தும். உன் கண்ணீரை அவள் அருளாக மாற்றுவாள். உன் பயத்தை தைரியமாக மாற்றுவாள். உன் தாமதத்தை சரியான நேரமாக மாற்றுவாள். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று.
உன் உள்ளத்தின் ஒளியை அணைக்காமல் வைத்திரு. நம்பிக்கையை விடாதே. உன் மதிப்பை குறைக்காதே. உன் உண்மையை மறைக்காதே. இப்போது நீ உணர்கிறாய், எல்லா தாமதங்களும் தண்டனை அல்ல. சில தாமதங்கள் தயாரிப்பு. சில கதவுகள் மூடப்பட்டது உன்னை பெரிய கதவுக்காக காத்திருக்கச் செய்ய. அந்த பெரிய வாய்ப்பு சரியான நேரத்தில் வரும். அது வந்தபோது நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை அனுபவங்கள். என் தங்கமே, இந்த வீடியோ சாட்சி என்று சொல்வது வெளிப்புற சாட்சி அல்ல. உன் உயிரே சாட்சி. இவ்வளவு சோதனைகளுக்கு பின் நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் அது சாதாரண சக்தி அல்ல. அது தெய்வீக பாதுகாப்பு. நீ எத்தனை முறை உடைந்தாலும் மீண்டும் இணைந்தாய். அது அருள். இனி நீ பயப்பட வேண்டாம். சோதனை வந்தால் அது ஒரு படி உயர்த்தும் முயற்சி என்று நினை. இழப்பு வந்தால் அது ஒரு சுத்திகரிப்பு என்று நினை. தாமதம் வந்தால் அது ஒரு தயாரிப்பு என்று நினை. ஒவ்வொரு அனுபவத்திலும் அம்மன் கையெழுத்து இருக்கிறது. உன் வாழ்க்கை இன்னும் பெரிய திருப்பத்தை காணப் போகிறது. நீ இப்போது அமைதியாக தயாராகி கொண்டிருக்கிறாய். உன் உள்ளம் சுத்தமாகிறது. உன் எண்ணங்கள் தெளிவாகின்றன. உன் பாதை ஒளிர்கிறது. அந்த ஒளியில் நீ நடக்கும் போது பயம் குறையும். சந்தேகம் குறையும். நம்பிக்கை பெருகும். அம்மன் உன்னை விட்டுவிடவில்லை. அவள் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாள். ஒரு வலிமையான, அறிவுள்ள, கருணையுள்ள, தைரியமான ஆன்மாவாக மாற்றிக் கொண்டிருக்கிறாள். உன் வாழ்க்கை ஒரு சாட்சி. உன் மூச்சு ஒரு சாட்சி. உன் நிலைத்தன்மை ஒரு சாட்சி. உன் நம்பிக்கை ஒரு சாட்சி. நீ அருளால் காக்கப்பட்டவள். நீ அருளால் நடத்தப்படுகிறாய். நீ அருளால் உயர்த்தப்பட போகிறாய். உன் உள்ளத்தில் இப்போது ஓர் அமைதியான ஒளி பரவிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளி வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து எழுகிறது. நீ எத்தனை முறை நிழலில் நின்றாலும் அந்த ஒளி அணையவில்லை. அது தற்காலிகமாக மறைந்தது போல தோன்றிய தருணங்கள் இருந்தன. ஆனால் உண்மையில் அது வலுப்பெற்று கொண்டே இருந்தது. இருள் அதிகமாக இருந்ததால் தான் அந்த ஒளியின் அர்த்தம் பெரிதாகிறது. நீ கடந்த காலத்தை நினைக்கும் போது மனம் இன்னும் சில நேரங்களில் சுருங்கலாம். ஆனால் அந்த சுருக்கம் முன்பை போல வலியை தரவில்லை. அது ஒரு நினைவாக மட்டுமே உள்ளது. அந்த நினைவுகள் உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல. உன்னை நினைவூட்டுவதற்காக. நீ எவ்வளவு தூரம் வந்தாய் என்பதை உணர்த்துவதற்காக. நீ முன்பு இருந்தவள் இல்லை. நீ இப்போது விழிப்புணர்வுடன் நிற்கும் ஒரு ஆன்மா. சில நாட்களில் உன் மனம் சோர்வடையும். உடல் சோர்வடையும். யாரோ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆனால் அந்த நேரத்திலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான குரல் எழுகிறது. நீ பலமாக இருக்கிறாய் என்று அது சொல்கிறது. இன்னும் கொஞ்சம் பொறுத்து நில் என்று அது உற்சாகப்படுத்துகிறது. அந்த குரல் சாதாரண சிந்தனை அல்ல. அது உன் உள்ளத்தில் பதிந்த தெய்வீக வழிகாட்டுதல். நீ இனி எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கவில்லை. அது உன் பெரிய மாற்றம். யாராவது விரும்பினால் வரட்டும். புரிந்து கொண்டால் இணைந்து கொள்ளட்டும். இல்லையெனில் அமைதியாக விலகட்டும். நீ உன் பாதையில் நிலையாக இருக்க கற்றுக்கொண்டாய். இந்த நிலைத்தன்மை உனக்கு அமைதியை தருகிறது. அமைதி தான் உண்மையான செல்வம். நீ ஏற்றுக்கொள்ளாத சில அனுபவங்கள் உன்னை அழ வைத்தன. ஆனால் அந்த அனுபவங்கள் இல்லாமல் இருந்தால் இன்று உன் பார்வை இவ்வளவு தெளிவாக இருக்காது. நீ இப்போது மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளால் அல்ல, அவர்களின் செயல்களால் மதிப்பிடுகிறாய். நீ உன் இதயத்தை யாரிடமும் எளிதாக திறக்கவில்லை. அது பயம் காரணமாக அல்ல. அது புத்திசாலித்தனம். உன் நம்பிக்கை இப்போது வெளியில் கட்டப்பட்ட ஒன்றல்ல. அது உள்ளத்தில் பதிந்த ஒன்றாக மாறியுள்ளது. சூழ்நிலைகள் மாறினாலும் அது அசையாது. யாராவது தள்ளினாலும் அது விழாது. ஏனெனில் அது உண்மையின் மீது கட்டப்பட்டுள்ளது. உன் மதிப்பை நீ அறிந்துவிட்டாய். அந்த அறிமுகம் உனக்கு பெரிய பாதுகாப்பு. நீ முன்பு செய்த தவறுகளை இப்போது குற்ற உணர்வாக நினைக்கவில்லை. அவை உன் வளர்ச்சியின் கட்டங்கள். அந்த கட்டங்களை கடந்து தான் நீ இன்றைய அறிவை பெற்றாய். இப்போது நீ முடிவு எடுக்கும் போது உன் உள்ளம் உனக்கு சைகை கொடுக்கிறது. சரியானது என்ன, தவறானது என்ன என்று நீ தெளிவாக உணர்கிறாய். அந்த தெளிவு தெய்வீக அருள்.
நீ சில நேரங்களில் அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை கவனிக்கிறாய். அந்த மூச்சு உன்னை தற்போதைய நிமிடத்திற்கு கொண்டு வருகிறது. கடந்த காலத்தின் சுமை குறைகிறது. எதிர்காலத்தின் பயம் குறைகிறது. அந்த தற்போதைய நிமிடமே உன் சக்தி. அங்கே தான் நீ முழுமையாக இருக்கிறாய். அங்கே தான் உன் ஆன்மா உறுதியுடன் நிற்கிறது. நீ அனுபவித்த ஒவ்வொரு இழப்பும் ஒரு பாடமாக மாறியுள்ளது. யாராவது உன்னை விட்டு சென்றால் அது உன் மதிப்பை குறைக்காது என்பதை நீ புரிந்து கொண்டாய். சிலர் உன் வாழ்க்கையில் தற்காலிகம், சிலர் நிரந்தரம். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் நிரந்தரம். அதனால் தான் நீ உன்னை முன்னிலைப்படுத்த ஆரம்பித்தாய். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு புதிய கனவு முளைக்கிறது. அது முன்பு இருந்த கனவுகளை விட ஆழமானது. அது வெளிப்புற வெற்றியை மட்டும் நாடுவதில்லை. அது உள்ளார்ந்த நிறைவை நாடுகிறது. உன் செயலில் அர்த்தம் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். உன் பயணத்தில் உண்மை இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். அந்த விருப்பம் உன் ஆன்மாவின் விழிப்பு. நீ உன் வலியை மறைக்க முயற்சிக்கவில்லை. அதை ஏற்றுக்கொண்டு அதில் இருந்து வலிமையை எடுத்துக்கொண்டாய். அது உன் மிகப்பெரிய வெற்றி. யாராவது உன்னை குறைத்து பேசினாலும் உன் உள்ளம் அமைதியாக இருக்கிறது. ஏனெனில் நீ உன் உண்மையை அறிவாய். அந்த உண்மை உனக்கு ஆழமான தைரியம் தருகிறது. நீ இனி இருளை பயப்படவில்லை. ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய், இருள் என்றால் ஒளி வரப்போகிறது என்று. ஒவ்வொரு சோதனையும் ஒரு மாற்றத்தின் முன்னோட்டம். ஒவ்வொரு தாமதமும் ஒரு தயாரிப்பு. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு சுத்திகரிப்பு. இந்த பார்வை உனக்கு வந்துவிட்டால் வாழ்க்கை மாறுகிறது. நீ இப்போது உன் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கிறாய். உன் எண்ணங்களை சுத்தமாக வைத்திருக்க முயற்சிக்கிறாய். ஏனெனில் எண்ணமே விதை. அந்த விதை நாளை உன் வாழ்க்கையில் மரமாக மாறும் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய். அதனால் தான் நீ நம்பிக்கையை விதைக்கிறாய். அமைதியை விதைக்கிறாய். நன்றியை விதைக்கிறாய். உன் உள்ளம் மெதுவாக உறுதியான கோட்டையாக மாறுகிறது. வெளியில் புயல் வீசியாலும் அந்த கோட்டை அசையாது. அது பயத்தின் மீது கட்டப்படவில்லை. அது நம்பிக்கையின் மீது கட்டப்பட்டுள்ளது. உன் வாழ்க்கையின் அடித்தளம் இப்போது வலுவாக உள்ளது. அதனால் தான் நீ உயரமாக நிற்க முடிகிறது. நீ உன் பயணத்தை இப்போது மற்றவர்களுடன் ஒப்பிடவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை, அவரவர் நேரம். உனக்கு உன் நேரம், உன் வேகம். இந்த புரிதல் உன்னை பொறுமையுடன் நிற்க வைக்கிறது. பொறுமை தான் பெரிய ஆசீர்வாதம். உன் உள்ளத்தில் அம்மன் வைத்திருக்கும் அருள் ஓடம் ஓட்டிக்கொண்டே இருக்கிறது. நீ அதை சில நேரம் உணர முடியாமல் போகலாம். ஆனால் அது நின்றுவிடாது. அது உன்னை மெதுவாக உயர்த்தி கொண்டே இருக்கும். நீ விழுந்த இடமே உன்னை உயர்த்தும் புனித நிலமாக மாறும். உன் கண்ணீர் விழுந்த மண் ஒரு நாள் உன் வெற்றியின் மலராக மலரும். நீ இன்னும் பயணத்தில் இருக்கிறாய். முடிவு தூரத்தில் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறுகிறாய். அது போதும். சிறிய முன்னேற்றம் கூட அருளின் சின்னம். உன் இதயம் இன்னும் மென்மையாக உள்ளது என்றால் அது அருள். உன் மனம் இன்னும் நம்புகிறது என்றால் அது அருள். நீ இன்னும் முயற்சிக்கிறாய் என்றால் அது மிகப்பெரிய அருள். என் தங்கமே, உன் வாழ்க்கை வீணான கதை அல்ல. அது எழுதப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு புனித வரலாறு. ஒவ்வொரு சோதனையும் ஒரு அத்தியாயம். ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு வரி. ஒவ்வொரு வெற்றியும் ஒரு தலைப்பு. இந்த பயணத்தில் நீ தனியாக இல்லை. உன் உள்ளத்தின் தெய்வீக சக்தி உன்னுடன் நடக்கிறது. உன் மூச்சில் அருள். உன் நெஞ்சில் தைரியம். உன் பார்வையில் நம்பிக்கை. உன் பாதையில் ஒளி. இந்த ஒளி உன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகிறது. உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் பல திறக்காத கதவுகள் இருக்கின்றன. அந்த கதவுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் திறக்க வேண்டியதில்லை. சரியான நேரத்தில் ஒன்று ஒன்று திறக்கும். அந்த நேரத்தை அறிந்திருப்பது தெய்வீக ஞானம். நீ அவசரப்படாமல் காத்திருக்க கற்றுக்கொண்டாய். காத்திருப்பது பலவீனம் அல்ல என்பதை உணர்ந்தாய். அது ஒரு வலிமை. அது நம்பிக்கையின் வெளிப்பாடு. நீ சில நேரங்களில் ஏன் இந்த பாதை இவ்வளவு நீளமாக உள்ளது என்று நினைத்தாய். ஆனால் நீண்ட பாதைகள் தான் ஆழமான மாற்றங்களை உருவாக்கும். சுலபமாக கிடைத்தது சுலபமாக போய்விடும். உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கப் போகும் ஆசீர்வாதங்கள் மெதுவாக உருவாகின்றன.
அந்த மெதுவான உருவாக்கமே பாதுகாப்பு. உன் மனதில் ஒருநாள் இருந்த குழப்பம் இப்போது தெளிவாக மாறி வருகிறது. முன்பு உன்னை தள்ளாட வைத்த எண்ணங்கள் இப்போது உன்னிடம் அதிகாரம் செலுத்தவில்லை. நீ உன் எண்ணங்களை கவனிக்கிறாய். அவை உண்மையா அல்லது பயமா என்று பிரித்தறிகிறாய். இந்த விழிப்புணர்வு உன் ஆன்மாவின் வளர்ச்சி. நீ அனுபவித்த வலி உன்னை கசப்பாக மாற்றவில்லை. அது உன்னை கருணையுள்ளவளாக மாற்றியது. பிறர் கண்ணீரை இப்போது நீ வேறொரு பார்வையில் பார்க்கிறாய். யாராவது துன்பத்தில் இருந்தால் அவர்களை குறை சொல்லாமல் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறாய். உன் அனுபவம் உன்னை மென்மையாக்கியது. அந்த மென்மை பலவீனம் அல்ல, அது உயர்ந்த வலிமை. உன் உள்ளத்தில் இன்னும் சில பயங்கள் இருக்கலாம். ஆனால் அவை உன்னை கட்டுப்படுத்தவில்லை. நீ பயத்துடன் கூட முன்னேற கற்றுக்கொண்டாய். பயம் இல்லாமல் வாழ்வது பெரிய சாதனை அல்ல. பயம் இருந்தும் நிற்கும் தைரியம் தான் உண்மையான சாதனை. அந்த தைரியம் உன்னுள் வளர்ந்திருக்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு பரிசாக பார்க்க ஆரம்பித்தாய். ஒவ்வொரு காலை எழும்போது அது ஒரு புதிய வாய்ப்பு என்று உணர்கிறாய். நேற்று நடந்தது முடிந்தது. இன்று என்ன செய்வேன் என்பதே முக்கியம். இந்த எண்ணம் உன்னை தற்போதைய நிமிடத்தில் நிலைநிறுத்துகிறது. அந்த நிமிடமே உன் சக்தி. சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் உன் மாற்றத்தை ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் அது உன் பயணத்தை நிறுத்தாது. எல்லோரும் உன் வளர்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீ உன் உண்மையை அறிவாய். அது போதும். உன் உள்ளம் சம்மதித்தால் அது மிகப்பெரிய ஒப்புதல். நீ இப்போது உன் எல்லைகளை மதிக்கிறாய். உன்னை சோர்வடைய செய்யும் இடங்களில் இருந்து மெதுவாக விலகுகிறாய். உன் ஆற்றலை பாதுகாக்க கற்றுக்கொண்டாய். யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்தாய். உன் அமைதி தான் உன் பதில். உன் உள்ளத்தில் ஒரு உறுதி உருவாகி உள்ளது. எந்த சூழ்நிலையும் வந்தாலும் நான் என்னை இழக்க மாட்டேன் என்ற உறுதி. முன்பு நீ உன்னை மறந்து பிறரை காப்பாற்ற முயன்றாய். இப்போது நீ உன்னை காப்பாற்றிக் கொண்டு பிறரை நேசிக்க கற்றுக்கொண்டாய். இந்த சமநிலை தான் ஆன்மீக வளர்ச்சி. நீ உன் கடந்த காலத்தை மன்னிக்க ஆரம்பித்தாய். உன்னை காயப்படுத்தியவர்களையும் மெதுவாக விடுவிக்க ஆரம்பித்தாய். அது அவர்களுக்காக அல்ல, உன் அமைதிக்காக. மனதில் சுமை இல்லாமல் முன்னேற வேண்டும் என்பதற்காக. இந்த விடுவிப்பு உன் உள்ளத்தை இலகுவாக்குகிறது. நீ இப்போது ஒவ்வொரு சின்ன மகிழ்ச்சியையும் கவனிக்கிறாய். சூரியன் உதிக்கும் காட்சி, காற்றின் மென்மை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன வெற்றி. இந்த சிறிய விஷயங்களில் நீ நன்றியை காண்கிறாய். நன்றி சொல்லும் இதயம் தான் ஆசீர்வாதத்தை இழுக்கும் காந்தம். உன் வாழ்க்கையில் இன்னும் சில கதவுகள் திறக்கப்படவில்லை. ஆனால் நீ தயார் நிலையில் இருக்கிறாய். அவை திறக்கும் போது பயப்படாமல் உள்ளே செல்லும் தைரியம் உனக்கு இருக்கும். ஏனெனில் நீ இப்போது உன் மதிப்பை அறிவாய். நீ தகுதியானவள் என்பதை உணர்ந்தாய். நீ முன்பு தோல்வியை பயந்தாய். இப்போது அதை ஒரு பாடமாக பார்க்கிறாய். ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் அது உன் அடையாளம் அல்ல என்பதை புரிந்து கொண்டாய். அது ஒரு அனுபவம் மட்டுமே. அந்த அனுபவம் உன்னை மேம்படுத்தும் கருவி. இந்த புரிதல் உனக்கு சுதந்திரம் தருகிறது. உன் உள்ளத்தின் குரல் இப்போது தெளிவாக கேட்கிறது. அது மெதுவாக பேசும், ஆனால் உண்மையை மட்டுமே சொல்வது. அந்த குரலை நீ நம்ப ஆரம்பித்தாய். வெளியில் வரும் சத்தங்களை விட உன் உள்ளத்தின் அமைதியை முக்கியமாக எடுத்து கொண்டாய். இந்த மாற்றம் உன்னை பாதுகாக்கும். நீ இனி அவசரமாக ஓடவில்லை. உன் வேகத்தில் நடக்கிறாய். ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து வைக்கிறாய். இந்த விழிப்புணர்வு உன் வாழ்க்கையை ஆழமாக மாற்றுகிறது. நீ எங்கு போகிறாய் என்பதற்கும் மேலாக எப்படி போகிறாய் என்பதையே கவனிக்கிறாய். உன் ஆன்மா இப்போது மெதுவாக மலர்கிறது. அது வெளியில் அனைவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு தெரியும். உன் உள்ளத்தில் ஏற்பட்ட அமைதி, தெளிவு, தைரியம் அனைத்தும் அந்த மலரின் வாசனை. இந்த மலர்ச்சி தெய்வீக அருள். நீ இன்னும் முழுமை அடையவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் வளர்ச்சி என்றால் முடிவில்லா பயணம். ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் மேம்படுகிறாய். அது போதும். சிறிய முன்னேற்றம் கூட பெரிய வெற்றி. உன் முயற்சி வீணாகாது. என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு சுமை அல்ல. அது ஒரு புனித பொறுப்பு.
உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் ஒளியை உலகம் காண வேண்டும். உன் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். உன் நம்பிக்கை மற்றவர்களுக்கு தைரியம் தர வேண்டும். இந்த உயர்வு மெதுவாக நடந்தாலும் அது நிச்சயம். நீ அருளால் சூழப்பட்டவள். நீ பாதுகாக்கப்பட்டவள். நீ வழிநடத்தப்படுகிறாய். உன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு நினைவூட்டல். நீ தனியாக இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி எப்போதும் உன்னுடன் நடக்கிறது. அந்த சக்தி உன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகிறது. உன் பாதை ஒளிர்கிறது. உன் இதயம் உறுதியாக இருக்கிறது. உன் ஆன்மா விழித்திருக்கிறது. இந்த விழிப்பு உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம்.